வேலையை வைக்கணும் போனி வேணா படுத்த நீயே போய் காடியாமா தாங்கள் எங்கிருந்து எங்கு போறீர் இருந்தாலும் என்னுடைய மோகத்தை தீர்த்துட்டு போங்க தடுத்திடாமல் செல்குவாய் உண்பதே ஐயோ எல்லாம் போச்சு மாமா எல்லாம் இருக்கிற எல்லாம் போச்சா என்ன எல்லாம் இருக்குது போச்சு போச்சு மாமா நான் பட்டதெல்லாம் பாயா போச்சு மாமா அவர் பேசினாரு கேளாய் அம்மனின்றார் அம்மன் நம்புறாரா நான் பார்த்தா அப்படியே அது தெரிஞ்சு நான் பாத்துக்கிறேன் என்னப்பா எங்க அக்கா வீட்டு பொண்ணை பார்த்து அம்மன் சொன்னாமா நாமதேயே தெரியாது அம்மனியாக அம்மன் என்று கூறிவிட்டேன் அம்மன் இல்ல சாமியா என்னப்பா எங்க அக்கா வீட்டு பொண்ணு கிங்கினி கிங்கினியா அது வேற ஒரு மங்கினின்னு சொல்லாது ஏன்பா கிங்கினி பேர் இந்த நாட்டுல இருக்குது கிங்கினியா என் பேரு
என் பேர் என்னன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? அது சொல்லக்கூடாதா? நீ சொல்லு. நான் என் பேரு மோகநாயகி சரி. கிருஷ்ணவேணி நாமம்மா. நாம சொல்றேன். அப்ப சொல்லு. சாமி எங்க அக்காவுக்கு 3 கிலோ. அக்காவுக்கு பொண்ணுக்கு 3 கிலோ. பேர் 3டா. அக்கா பொண்ணுக்கு 3 கிலோ என்ன சொல்லு. 3 பேர் என்ன பேசுறீங்க? என்ன பேரு? முதல் பேரு மோகநாயகி. இது ஒரு மோகநாயகி. ஆமா. இல்ல நட்சத்திர பேரா? எப்படி இருக்குது அக்கௌண்ட் பண்ண பேரு? அற்புதமா இருக்கு. இன்னொன்னு மூணாவது பேரு பொருத்தமான பேரா தெரியுது. பூனமா இல்லையா? ஆமா மூதேவி. நீ சொன்னதானே சொன்னா. நான் எவ்வளவு அழகா சொல்றேன். பேரு சொன்னோட அப்படி மறந்து விடணும் இல்லையா? கண்ணால பார்த்தோன்னே அப்படி மறந்துடணும். அந்த அளவு சொல்லணும். அதை விட்டு நீ பேரு சொன்னோன்னே அவர் பயந்து ஓடி பேர் பண்ணுது. இன்னொரு பேர் வச்சுதானியா? என்னப்பா அக்கௌண்ட் பண்ணி வச்சிருந்தா மோகநாயகி. ஆமா. கிருஷ்ணவேணி. ஆமா. நாகம்மா. இது பொருத்தமான பேர் இருக்கலாம். இதெல்லாம் வேணாம். இன்னொரு அம்மா பேரை கேட்டு நான் என்னப்பா இன்னொரு பேர் சாமியா? 4வது பேரு. ஆமா. நீ வச்ச பேரா? ஆமா. என்ன பேரு? ஊளமூக்கி. பேர் வச்சுக்கிறான் பேரு. எப்படி நல்லா இருக்கா? ஊளமூக்கியா? என் மூக்கல் நான் அப்படி ஓய்வு. நீ அம்மாத்த குழந்தை மூக்கில் ஓய்வு தானே இருக்கான். மாமா அது குழந்தைல எல்லா குழந்தையுமே மூக்கு ஒழுவோம். அடியா எனக்கு இப்ப மூக்கு ஒழுவு. ஊழமைக்கு தான் கூடுவேன். அது வேற பேர் சொல்றேன். சரி என்னை பார்த்து எங்கே போகிறாய் முனியே என்று கேட்டபடினால் அரிதாக தபத்தை செய்ய அடியே கையிலாய நாடி போகிறேன். உன் உள்ளத்திலே ஏதோ ஆசை இருக்கலாம். ஆமா அந்த ஆசை என்பதை அகற்றி என்னை வழி மறுக்காமல் பேசாமல் போய்விடு. நான் போகிறேன். நிற்க மாட்டேன். இப்பதான் எல்லாரும் சிரிப்பா வருது. எனக்கு ஒத்தாசு பண்றது எல்லாம் கூத்து உட்காந்துக்கிட்டேன். எங்க வர சொல்றீங்க? எங்க போலாம்? ஆட்கள் ரூம் போட்டா எந்த லாட்ஜி கரெக்டா இருக்கான்? லாட்ஜா? எந்த லாட்ஜி பேர் தெரியாது எனக்கு. பாலாஜி லாட்ஜிக்கு போலாமா? பாலாஜி லாட்ஜி அங்க நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. ரூம் ரெடி பண்ணிக்கிறியா? என்ன ரூம்? பாத்ரூம். லாட்ஜி யாரு கேட்கல. ரூம் ரெடி பண்ணா பாத்ரூம் ரெடி பண்ணிடுறாங்க. தீர்த்துட்டு போங்க. நில்ல நில்ல
தவசை போறேன், என்ன தடுக்காத, வழி மறுக்காத, பேசாமல் போவது. பேசாமல் போவது கட்டி அணிந்து ஒரு முத்து எண்ணாமல் நான் அட்டி செய்கிறேன் அழிச்சுப்படுகிறேன் ஐயா. உன்னை பார்த்தா பட்டி வாய்ப்பட்டி வாய்ப்பட்டி கைப்பட்டி உடல் பட்டி தோணுது. அப்படியா? உன் பத்திரி சிக்கின தனம் என்னோட செல்லாது போடி. ஐயோ ஐயோ மாமாவே, என் மாமா என்ன சொன்னாரு மாமா? என் பத்தினி சித்தினி தனம் செல்லாதுன்னு சொல்றாரு மாமா. உன்ன போயா சொன்னாரு? பத்தினி மாமா. ஐயோ ஐயோ பத்தினி பத்தினின்னு உன்ன சொல்றாங்க. கணக்குல எத்தினி எனக்கு தானே தெரியும். என்ன எழுதி வச்சுக்கிறீங்க கணக்கு? என்ன குறை கண்டுபிடிச்சாரு மாமா? இவா இவர் பேசுறாரு என்ன பிடிக்கலன்னு சொல்றாரு மாமா. நான் என்ன அழகா இல்லையா? என்கிட்ட என்ன குறை கண்டுபிடிச்சாரு? எல்லாம் சொல்லுங்க. அழகா இருக்கா? என்ன இல்லை அழகா இருக்குன்னா இல்லையா? நல்லா இருக்குண்ணா. அப்ப என்கிட்ட என்ன குறை இருக்குது? ஏன் வரமாட்டேங்குது? போன பாருங்க ஐயோ மாமா, ஐயோ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது மாமா. இன்னைக்கு பொழுது வந்து நான் வருகின்ற நேரத்துல என் சக்காத்தி என் எதிர்க்கு வந்தானே தெரியலையே, எந்த பாவி என் எதிர்க்கு வந்தானே தெரியலையே, ஒரு கிராய் கூட படிக்கலையே மாமா. போயிட்டுல தமா சுத்தி தான் வந்தா எதிரில தமா சுத்தி வந்தா அந்த என் சக்காத்தி வருவாதான் இவர் பரிமாற்றம் மாமா. அங்க நின்று என்ன குறைவு பாருமா? பார்த்துட்டேன் பார்த்துட்டேன். மேலே எடுப்புக்கே இல்லை. என்ன மாமா எப்படி பளிச்சுன்னு இருக்குது? அடி பாவி புடவைக்கார சரியில்லையா? புடவைக்காரியா? ஆமா. மேல இருக்கிற அடுப்புக்கே இல்லைன்னா கரடியா? கரன்னு சொல்லலாம். அடிக்கார அகலமா இருந்தா மேல இருக்கிற அடுப்புக்கு ஆள் பாதி ஆடை பாதி சொல்லுவாங்கல்ல. அதனால ஆள் நல்லா இருந்தாலும் ஆடு நல்லா இருக்கணும். ஓ ஆளு நல்லா இருந்தாலும் ஆடு இருக்கணும். ஆடு நல்லா இருந்தா அழகு இருக்கணும். ஆள் பாதி அழகு பாதி. இந்த புடவை மேல புடவை கட்டியா? வேறு படியா? இந்த புடவைக்கு மாமா தவிர மாமா எவ்வளவு பளிச்சுன்னு இருக்குது. அது நல்லா இல்லை. ஒரு மஞ்சள் ஆகுதா சாமி? இதெல்லாம் வந்து மஞ்சள் போட சாமி இதான் கட்டுவாங்க. எப்படி மாமா? இப்போ நம்ம சாமி கூட போறோம். சாமி கூட போறோம். மஞ்சள் போட கட்டினா அது போட வேணாம். இது வேணாமா? வேற போட கட்டியா? வேற போட. ஆனா எங்க மூட்டை என்ன நடக்குதா? என்கிட்ட இந்த ஒரு போட தானே மாமா ஆகுது. நான் தான் கம்பெனி வச்சு சம்பாதிச்சு பட்டு படையா சொல்லி பீரோ அடிக்க வச்சுக்கிறேன். எங்க இருந்து வந்துக்கிறா? உணாங்குல இருந்து. உணாங்கு. சரி போயிட்டேன் மாமா. வேற போட மாத்தினாரா மாமா? ஐயா லாகிற நானு அண்ணா உங்க மைந்தேனே அண்ணா
பட்டு வச்சுல கில்லாடி எப்படி இது போடுற? சூப்பர். நல்லா இருக்குமா? சில் சில் இதா சில் சில். ஆமா ஜில்லுடா ஜில்லுடா பாரு மாமா. மேல போய் ஆட்ட. யாரு கூப்பிடுறா? வர ஓ ஆயா காக்கிதுபா போடு. ஆயா காக்கிதுபா நல்லா. இது எவ்வளோ தெரியுமா மாமா? எவ்வளோ? 5000 ரூபாய் போடுவோம் மாமா. குடும்பத்தோட வந்துக்கிறா. ஆமாம். அப்ப இது யாரு வேணுன்றா? என்ன கட்டிக்கிறீங்க? எப்பா ஆளு நல்லதான் போறாரு எப்பா. ஓ இதுலேருந்து 2வது பகல் வச்சுதா அவங்க யாரெல்லாம் சேர்ந்து வந்தாங்க. வாங்கி போமா. பாப்பாரு என்ன மகாய்ச்சி போலியோ தீஸ்து மர மாதிரி முத்துரா கஷ்டமா முத்துரா போலியோ தரா நானு நல்லா வேணாம் இந்த வேலையை சொல்லி வேணாம் போடு தர பணம் நல்லா நல்லா யார் போறமா தாமத செய்யாமல தானே தாமத செய்யாமல தானே நல்லா 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 நிக்கலமா மேல சாமியா ஒரு மனுஷன் எவ்வளோ கட்டி போடுவான். நான் நேரம் கூப்பிடுறாங்க படி வைக்கிறேன் தாமத செய்யாமல தானே சரியா நீ புடவை கட்டி உள்ள குத்து வெளியே தெரியணும். அப்படியா? ஆமா
அப்பதான் படியும். புடவை நிறைய இருக்குது மாமா. நிறைய மாத்திரம் ஏன்னா நீ எல்லாம் போட மாட்டேதா இதெல்லாம் இப்பெல்லாம் போறாங்க நைட் ட்ரெஸ் அதை போட்டு வந்துரு. மகாபாரத திருவிழா நடந்து கொண்டு வருகிறது. இந்த மகாபாரத திருவிழாவில் நேற்று தினம் பகடத்துயில் நாடகம். ஆமா. பாவமான சரித்திரம். இன்று அச்சுடன் தவநிலை புண்ணியமான சரித்திரம். பாவமான சரித்திரத்தில் நம்ம பெண்கள் அனைவரும் எனக்கு திரௌபதிக்கு புடவை கொடுத்து மானத்தை காப்பாற்றினாங்க. அந்த புடவை இருக்குது மாமா. அது போல தான் மாட்டியா? அதனாலலாம் மாற்றிக்கினே இருக்கிறோம் மாமா. சரி பரவாயில்ல, சந்தோஷம். சரி இதுக்கு பார்த்துலாமா? சாமியா பாரு அங்க போய் இதான் முன்ன போறேன் மாமா. மாமா எந்த போட போற மாமா? மாமா கலர் மாமா விக்கிற கண்ணம்மா மனசுக்குள்ள என்னம்மா யாரு மேல பொண்ணம்மா அதெல்லாம் வேணாம். நான் பக்கமா இட்டு போறேன்னா அது எனக்கு நம்ம வேலை முடிச்சு பாரு. பாரு நான் இட்டுமா விட்ட உடனே முன்ன மழை காத்து மூஞ்சி அடி புண்ணியத்தா இருக்கியா? சாமியார் ஏதோ தக்க பண்ண என்ன உண்மை இல்லையா? முன்னால என்ன மாடு சொல்லிட்டாரு மாமா. மாடு சனிக்கு வச்சு தெரியல விடு. மாடு சனி வேலை பச்சால பட்டு வராங்க. போடு மாமா ஆதையினாலே மனம் ஆதையினாலே மனம் அணிதையில் நான் சொன்னதுங்களா? ஆசையினாலே மனம் சொன்ன நியாயம். அடியில தொங்குது கனம்ன்ற என்ன? அஞ்சுது கொஞ்சது தினம் இல்ல நாக்கு பேண்ட் போச்சு. பரவாயில்ல, நல்லா இருக்குதுமா. அஞ்சுது கொஞ்சது தினம். சரி இதுல எப்படியா படிக்கலாம்? ஏன்னா கலர் நல்லா இருக்குதா? என்ன உள்ள குத்து லேசம் தெரியாம இருக்குது. என்ன எதுவா சரிதா? போலாமா? தெரிஞ்சுக்கலாம். அவங்க ஆளு கிடையாம எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பொண்ணு கிடையாம. இந்த ஆளு நான் இட்டாங்க விட்டு வர மாட்டாரையா?
என்ன ஆச்சு? ரொம்ப கஷ்டமாகுது. காம கடலா ரொம்ப கஷ்டமாகுது. இதுல படி வேற எல்லாம் சொல்லுங்க. இதுல படி வேற பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாள் அடிக்க மாட்டாங்க. இது எவ்வளவு நல்லா இருக்குது. இது எப்படி மங்களகரமா இல்ல? புழு கலையுது. புழு நல்லா இருக்குதா? கொடி கொடியா பூ போதா? போதா? நீ அடிக்கிற பிச்சாக்குதா? கீயா என்ன அடியில பெருசா இருக்கு? கரை அடிகாரன்னு சொல்லு. இதை எப்படியாவது கொடி வச்சிடா. என்ன இதுல பச்சுடுமா? சரி வா மாமா போலாமா? இப்படி திரும்புறாரு அப்படி திரும்புறாரு. சரி என்ன அநியமாக்குதாப்பா? இல்ல இன்னும் போய் வர மாமா. அப்படியா? அடிக்க நல்லா இருக்கு சாப்பிட. ரோசாப்பு கலர் எவ்வளவு நல்லா இருக்கு அந்த போடுவேன். ஏன்பா எப்படி மாமா? ஏமா நல்லா இல்லையாமா பெரியதா? ஏமா உங்களுக்கு நல்லா இருக்குது பாஜா? நான் பொம்பளை நான் கட்டிக்கியா? நீ கட்டிக்கா? நீ கட்டிக்கன்னு சொல்லுறது எப்படின்னா லைன் பண்ணுன்னு சொல்ல. நீ கட்டிக்கா அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு 5 நிமிஷம் அம்மா வீட்டு போயா எவ்வளவு வேலை பண்ணிக்கிட்டா சுத்தன் ஏத்தாந்துக்கிறேன் பச்சையில குடிச்சா சீதனை வரும் அதனால சுத்தன் ஏத்தாந்துக்கிறேன் சாமியார நான் வீட்டு எழுந்து போ குழந்தை எவ்வளவு பேஜர் போட்டு மூச்சு வாங்கி கிடக்குது 5 நிமிஷம் ஆகாது
நானே தான் லோல் போடுங்க நான் எங்க சாமியார் சுத்தி தர பத்தி இருக்காங்க சுத்தம் எடுத்துக்கிறேன் சீக்கிரம் முடிச்சுக்கோ ஏன்டா வாங்கிட்டு ஒரு 5 நிமிஷம் சாமியாரா போடு டேய் இது அடிக்கிற நிலைமையில இல்ல நாளைக்கு போடுறேன் ஓ ஏய் வேலை செய்தா காலை ஓட்டு வச்சுக்கிறேன் நீ நான் படுத்து இது காட்டு மாமா சாமியா என்ன சாமி எப்படி மாட்ட மாட்டேங்கிறாரப்பா இன்னும் அநியாயமாக இருக்குதுப்பா என்னதான் குறைக்குதே தெரியாது அநியாயமாக இருக்குதா ஏடி நல்லா பெரிய கரையாக பார்த்து கட்டியா விடாது ஏடியா எத்தனை போடுறோம் மாமா இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறோம் நான் ஒன்று கூட வச்சுக்கேன் சாமியில சரி இதுவா இல்லாத நான் வந்து 2 கண்ணை மூடிக்கிறேன் ஏய் நீ யாரியா நீ யாரியா ஓ மாமா நீ யாரியா யாரியா ஐயோ யாரியா மாமா அட பாய் மாமா மண்ணுகார மாமா கண்ணு தந்து பாரு மாமா யாரியா என்னடா என்ன பின்னாடி தள்ளிட்டு நீ முன்ன நின்னுற யாரு யாரு யாருன்னா நான் எங்க போய் யாருத்த ஐயோ எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போதான் அந்த சாமியை மாடிக்கு வச்சான் நீ பின்னாடி நின்னுன்னு என்ன முன்ன விட்டுது யாருனாலும் அங்க ஒரு அர்த்தம் பின்னால தட்டு யாருன்னா ஒரு பொண்ணு பின்னால போய் நாத்து யாரு நீ என்னத்துக்கு வெங்காயத்துக்கு பின்னாடி போனியா நீ நாத்து வெங்காயத்துக்கு முன்ன போன அதே இருக்கலாம் பட்டத்தெல்லாம் பாயா போச்சுமா ஐயோ இது வேலைக்கு ஆகுதுமா டேய் வேலை போட மாத்திரியாம்மா இதில் எப்படியாவது படி வச்சிடறேன் நான் இதுவாரு சீக்கிரமா இப்போ படி வச்சிடா கருப்பு காற்று வர அடிக்குது கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு நல்லா உன் கண்ணு ரத்தம் கையா பழம் ஐயோ வேணாம் கருப்பாக்கு வேணாம் கருப்பாக்கு வேணாமா ஏய் அது வேணாம் கருப்பாக்கத்தில் வேணாம் நம்மளுக்கு எத்தனை சேலை மாற்றி வந்தாலும் உன்னை நான் மனையா பாவிக்க மாட்டேன். அப்படியா? என் தாய் போல உன்னை பார்க்கிறேன். மரியாதை போயிடு.
தாய் என்ற வார்த்தையை மறுத்து உன்னை தாரமாக மனதிலே நினைத்து என்னுடைய சனத்தை விடுத்து ஒரு முத்தம் கொடுங்க. முத்து தருவோ சிவம் பக்தர் முன்னே நில்லாதே. என் நாட செல்லாது மரியாதை போடி. சேர்த்துட்டு போங்க. சாமியா சாமியா என்ன சாமியா? ஐயோ ஏன் என்ன பண்ணிட்டா? நான் இல்லாத நேரம் பார்த்து 2ஆம் நாள் 3ஆம் நாள் சாமியாட்ட போய்க்கிறேன். அந்த சாமியாருக்கு தண்ணி வச்சா வந்து தலையை பிடிச்சி உட்காந்துக்கிறாயா? மாமா சாமியா இல்ல மாமா ஒண்ணுமே நடக்கல மாமாங்க. சாமியா என்ன ஆச்சு சாமியா? ஐயோ ஐயோ சாமி தான் தலை வலிக்குதானா? ஐயோ ஐயோ தலை வலிக்குதா மாமா? ஐயோ யாருன்னா தாயில வச்சுக்கிறீங்களாமா? சாமியா அவங்க அம்மா தாயில இருந்து சாமியை ஒரு உரம் வச்சுக்கிறியா? இல்லைன்னா அவன் டப்பி இருக்கிற தாயில இருந்து ஒரு உரம் வச்சுக்கா. புது டப்பி சீல் உடைக்காம இருக்குது. இது மாமா என் டப்பி புது டப்பி தான். டேய் பாடுகாசு. ஓ எல்லாத்தையும் ஆமோதிக்கிறான். ஆமா இப்ப என் தலைவலியில நான் அமர்ந்திருக்கிறேன். தைலம் அவன் அம்மா தைலம் மக்கி போயிருக்கும். பணம் இவன் டப்பி இருக்கிற தைலம் போட்டா புது தைலம் சீல் உடைக்காம ஏன் வாங்கி மூச்சை பூசிக்கோ. எனக்கு தலை வலிக்கல. நீ தானே தலை வலிக்கு பிடிச்சி உட்காந்தா. நான் கைலாய கடவுளை காணும் பொழுது என்னை வழிமறுத்து வாய்வது பேசுகிறாளே என்று அந்த ஈசனையும் சரியா இப்ப நீ கைலாயம் போறியா? உலக மக்களை படைக்கக்கூடிய பிரம்மதேவனை நினைந்து என் தலைவிதியா காலகதியா என்று அந்த விதியை நினைச்சால ரொம்ப அதுக்கு தலை பிடிச்சி உட்காந்தா. இப்ப நீ தலைமையில கை வச்சு பாரு. இது உன் தலையெழுத்து. என்ன சொல்றா? ஏன்னா எடுக்கிறியா? இப்போ கூட்டி கொடுக்குறியா? அது உன் தலையெழுத்துன்னு. யாரு உன்ன தெரியும்? உங்க அக்கா விட்டு போனது தான் நீ செஞ்சிருப்ப. எங்க அக்கா விட்டு போனது ஆக வைக்கிறாங்க. இன்னும் பேசிக்கிறேன்வா. அங்க போய் என்ன பண்ண போற? நீ சிவபுரம் போய்யா அங்க போய் உன்ன கொடுப்பாரா? தவம் அருள் கொடுப்பாருன்றியா? அதை விட எங்க அக்கா விட்டு போன காட்டி கொடுக்க. அதை பார்த்துட்டு போ. நீயா பாரு. நானக்கு யாரு விதி வரும் விதி நினைச்சாருங்க. ஆனா எறும்பு 84 படைக்கக்கூடிய கர்த்தர் பிரம்மதேவர். ஆமா அவர் ஆண் பெண்ணை படைக்கிறார். அதே போல திலோத்தமை என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை படைத்தார். சரி படைத்தார். அப்படி படைத்து அந்த பெண்ணின் மீது அந்த பிரம்மதேவனை ஆசைப்பட்டாராம். அப்படியா? பிரம்மதேவன். ஆமா சாமியா
இன்னும் பிரபு பொண்ணு படிச்சாராம் அந்த பெருமதி ஆட்சி கொண்டாருமே என்ன அதை பார்த்துறான். டேய் சேர்க்கை இல்லாமலே அதாவது இயற்கையிலே அவர் சக்தியில் ஒரு பெண்ணை திலோர்தமையில் சொல்லக்கூடிய பெண்ணை சிஷ்டிப்பு செய்து அது அழகா இருக்கிறா என்று பார்த்தார். அது சேர்ந்த பாவனியா ஆசைப்பட்ட பாவனியா? இல்ல பெண்ணை பார்த்து அழகா இருக்கிறேன்னு சொல்லுவேன். அழகாகிறன்னா அது ஆசைப்பட்ட பாவனை தானே. ஒரு பெற்ற தாய் தந்தை நம்முடைய மகள் அழகா இருக்கிறான்னு யோசிக்க மாட்டாங்களா? அது உங்களுக்கு தகாது. தகாது தகாது